ஓகே, சோ அபூர்வ சகோதரர்கள் படத்துல வர அந்த ரிங் சீனை இப்ப ரீக்ரியேட் பண்ண போறோம். சிவ ரெடியா? கம் ஆன். எனக்கு ப்ரப்போஸ் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தான் 30 வருஷமா நினைச்சுன்னுக்கிறேன். உங்களுக்கு நடக்காது, ஆனா எனக்கு இன்னைக்கு நடக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப பதட்டமா இருக்கு. அப்போ கூல் டவுன். நம்ம ஏற்கனவே டவுன்ல இருக்கோம். அப்போ ஹாய் அப்போ எனக்கு உன்கிட்ட ஒன்று சொல்லணும். எனக்கும் சொல்லணும். நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. வாழ்க்கை ஃபுல்லாக உன் கூடவே இருந்தா நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன்னு நினைக்கிறேன். அப்போ இந்த மாதிரி நான் அவன்கிட்ட சொன்னா அவனுக்கு ரொம்ப பிடிச்சிரும்ல? அவன் எல்லாமே ஏத்துப்பால? இதே மாதிரி நான் அவன்கிட்ட சொல்லவா? உன்கிட்ட தான் நான் கேட்குறேன். இதே மாதிரி நான் அவன்கிட்ட சொல்லவா? ஓகே, தேங்க்யூ. அப்போ இதே மாதிரி நான் போய் சொல்லிடுறேன். என்ன நினச்சி நான் சொல்கிறேன்னு இந்த ரிங்கு அவன் கையில் நான் போடுறேன். அளவுக்கு மீறி ஆசைப்பட்டுட்டேன் போல. பரவாயில்ல, அவங்களுக்கு நல்ல உயரமான பையன், அழகான பையன் தான் கரெக்டா இருப்பான். நான் கரெக்டா இருக்க மாட்டேன். ரீக்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறதே வந்து ஒரு பயங்கரமான ஒரு டாஸ்க். ஸோ அதை ரீக்ரியேட் பண்ணிட்டு அதே இமோஷன்ஸை கொண்டு வர்றது இஸ் நாட் அ ஜோக். அதுவும் அதே மாதிரி கெட்டப்பில் இவ்வளோ ஸ்ரத்தையோட நீங்கள் செஞ்சுருக்கீங்க. ஹேட்ஸ் ஆஃப். பயங்கரமா அழுதுட்டா, எமோட் ஆயிட்டா. Oh, can I just hug her? Yeah. I love you.